இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி உங்கள் ஆதரவை அழுத்தமாக பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். பணிவோடு கேட்டுக்கிறேன். சரி, இந்த இளையராஜா கிங் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய தொடக்க விழா நேற்று நடந்தது. உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார். அவர்தான் தொடங்கி வைத்தார். இளையராஜா கலந்துக்கிட்டார். அதில் நடிகிற தனுஷ் அவரும் கலந்துக்கிட்டார். சகோதரர் கங்கை அமரன் கலந்துக்கிட்டார். டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் கலந்துக்கிட்டார். லீலா பேலஸ் 7வது, அதாவது 7 ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப ஆடம்பரமாக மகிழ்ச்சிகரமாக படாக்கானா விருந்து. அதாவது படாக்கானா நைட்டில் தான் சொல்லுவாங்க, ஆனால் மதிய விருந்தே ரொம்ப அமர்க்களமாக இருந்தது. எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து, அது என்ன ஒரு இதுன்னு தெரியலை, டோக்கன் கொடுத்து இது பண்ணாங்க. நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலை. நான் வந்துட்டேன். சரி, இந்த இளையராஜா இசை படத்தை எப்படி நாம் பார்க்குறோம்னா, இந்தியாவில் இந்திய இசையமைப்பாளர்களை யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பயோபிக் படம் எடுத்ததில்லை. உலக அளவில் 50 பேருக்கு மேலே இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் இவர்களுடைய பயோபிக் வந்திருக்கு. எதுவுமே ஆட்டோபயோகிராஃபி இல்லை. ஆட்டோபயோகிராஃபிங்கிறது அப்படியே அப்பட்டமாக உண்மையாக சொல்லணும். அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதின ஒரு உண்மையான ஒரு தன்னுடைய நிகழ்வுகளெல்லாம் மறக்காமல் எழுதினவர் உலக உத்தமர் காந்தியடிகள், இந்தியாவினுடைய தேச தந்தை. அவர் தான் அப்படியே எழுதியிருந்தார். தன்னுடைய தந்தை இறந்து கிடந்தபோது தன்னுடைய மனைவியோட சுகிக்க ஆசைப்பட்டு சுகித்ததாக கூட எழுதியிருப்பார். யாரும் இதை சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் கூடாது என்ற அந்த ஒரு இது. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அல்லவா. அந்த வயசுலேயே உண்மையை சொல்லணும், மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது. சரி, இந்த பயோபிக்கில் இப்போ கங்கை அமரன் இன்னும் பலர் சேர்ந்து ஒரு ஸ்டோரி போர்டு அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி போர்டில் கதைகள் எல்லாமே வருமா? இளையராஜா சம்மந்தப்பட்ட எல்லாமே வருமா? கங்கை அமரன்ட்ட கேட்டேன். மக்களுக்கு தேவையானது ருசிகரமான சம்பவங்கள் நிகழ்வுகளை நாங்கள் யாரும் நீக்க போகிறதில்ல, அப்படியே சொல்ல போகிறோம். ஆனால் அது மக்கள் மத்தியில் ஒரு நன்மையை கொடுக்கணும், நன்மையை பரப்பணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டோரி போர்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு சொன்னார். சரி, கம்யூனிஸ்ட் கட்சி காலத்தில் அண்ணன் பாவலர் வரதராஜன், அண்ணன் இளையராஜா, நீங்கள் இந்த 3 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணிங்களே, அதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னா அதை எப்படி மறக்க முடியும்? அந்த மேடையிலேயே அண்ணன் அடி வாங்கினதெல்லாம் தப்பாக இது பண்ணிவிட்டு அண்ணன் அடி வாங்கின நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னாரு. முதல் பாட்டு அவங்களுக்கு இந்த ஒத்த ரூபா தாரேன், உப்புமா காப்பி தாரேன், இந்த ரெட்டை மாலை காட்டுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு பாட்டு வரும். அப்போ காங்கிரஸுடைய சின்னம் ரெட்டைக்காலை, அந்த இதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரையில் மேங்காட்டு பொட்டல்லையும் முனிச்சாலை முக்குலையும் பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது சில தவறுதலான இருக்கும். அண்ணன் அப்போ பாஸ்கர் அண்ணன் இவர் பெரியண்ணன் பாவலர் வரதராஜன் அடிச்சிருவாராம் இளையராஜாவை. பாவலர் வரதராஜன்னா அவ்வளோ பயபக்தியோடு அவங்க இருந்தவங்க. நாங்கள் ஊரில் இருந்து வந்தது, பாரதி ராஜா எங்களை வரவழைச்சது, இன்னும் பல நிகழ்வுகளை நான் எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே சொல்ல போகிறேன். அதுக்காக விறுவிறுப்பு வேணும், சுவை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில நிகழ்வுகளெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அது சொல்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் அளிக்க போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. மாறாக உண்மைகளை அப்படியே சொல்ல போகிறோம்.
இதுவரை அண்ணன் வந்து 1500 படங்களுக்கு மேலே பாடல்கள் அமைச்சிருக்காரு, பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்காரு. 1500 படங்களுக்கு மேலே 1000 பாடல்களுக்கு மேலே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 25,000 இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் பெரிய சாதனை. இன்னொன்று, இந்தியாவிலே முதலாக ஒரு பக்தி பாடல் திருவாசகம், அதுக்கு சிம்பனி இசை அமைச்சவர் அண்ணன் தான். இந்தியாவிலே முதலாக திருவாசகத்துக்கு சிம்பனி அமைச்சவர் அண்ணன் இளையராஜா தான். அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. சிம்பனி இசை அப்புறம் இன்னொரு தனியாக ஒரு இசை கோர்வை, அதெல்லாம் அண்ணன் சாதனைகளில் பெருசு. அண்ணன் கூட நானும் இணைஞ்சு பணியாற்றியிருக்கேன். எனக்கு பல நிகழ்வுகள் தெரியும். இப்போ நானே என்னுடைய கேரக்டரில் யார் நடிக்க போகிறா என்னங்கிறது எனக்கே தெரியாது. இப்போ நாங்கள் ஸ்டோரி போர்டில் நாங்கள் உட்காந்து அந்த கதை இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உலக அளவில் 50 மியூசிக் டைரக்டர், பாடகர்கள் இவங்களுடைய பயோபிக் வந்து தயாராகிருக்கு. அந்த வரிசையில் இது சேருமானா அதுக்கு மிஞ்சிய அளவில் சேரும். அதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இது உலகத்தை சென்றடையணும்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த கண்ணோட்டத்துடன் அந்த நோக்கத்துடன் நாங்கள் பயோபிக்கை நாங்கள் தயார் பண்ண போகிறோம். இன்னும் வந்து யார் யார் இதில் நடிக்க போகிறா, எந்தெந்த கேரக்டர் இதில் கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய கருத்தை ஒன்று சொன்னேன். இந்த அருண் மாதேஸ்வரனுங்கிற டைரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த தனுஷுடைய படத்தை டைரக்ட் பண்ணவர், சமீபத்தில் வெளியே வந்த அந்த படம் வந்து சண்டை படம், கண்ணாப்புண்ணான்னு இருக்கும், வெட்டு குத்து வலி, இந்த மாதிரி அவர் ஒரு ஜேனரில் அது போயிருப்பார். அந்த ஜேனரில் போனவர் இந்த மாதிரி ஒரு பயோபிக் எடுப்பதற்கு சரியானவராக அமைவாரா அப்படின்னாருன்னா, இது என்னுடைய கருத்து வந்து அது எனக்கு சரிப்படலை. இதை நான் அமர்கிட்ட நான் பதிவு பண்ணேன். அமர், டைரக்டர் விஷயத்தில் மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சொன்னேன். அது தப்பாக கூட இருக்கலாம், சிலருக்கு அதனால் என் மேலே கோபம் வரலாம். ஆனால் என்னுடைய கருத்துன்னு இருக்குல்ல, ஏன்னா இளையராஜா பயோபிக்ங்கிறது சாதாரணமானதில்லை, ஏனோ தானோன்னு கடந்து போகிறதில்ல. உலக நடிகர்களுக்கெல்லாம் அவர் வந்து பாட்டு இசையமைச்சு இப்போ பெரிய சாதனையை புரிஞ்சிருக்கிறார். உலக நடிகர்னால் யார், நம்மகிட்ட இருக்காங்களே, கமல்ஹாசன், ரஜினிகாந்த், இவங்களை விட உலக நடிகர்கள் வேறு யார் இருக்கா? ஆகையினால பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு பெருமதிப்பு வேணும். அந்த அவர் பாரத ரத்னாவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் மியூசிக் இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த கதை வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக போகும். ஆட்கள் என்னென்ன கேரக்டரில் யார் யார் நடிக்கிறதுங்கிறது முடிவாகும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது யார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அதாவது ஒவ்வொரு சாப்டரும் இளையராஜாவுடைய மேற்பார்வையில் தான் நடக்க போகுது. ஏன்னா அவர் தானே கதையின் நாயகன். இதில் அவரே நேரடியாக இருந்து இன்னென்ன வேணும் இன்னென்ன வரணும் அப்படின்னு சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். தேனி மாவட்டத்தினுடைய அழகிய மலைப்பகுதியிலிருந்து அப்படியே கதை தொடங்குற மாதிரி இருக்குது. இதில் பாரதி ராஜா ஒரு முக்கியமான அம்சம். அவர்கிட்டையும் அந்த நிகழ்வுகளெல்லாம் கேட்டிருக்காங்க. அவரும் இந்த நான் கரெக்டாக பதிவு பண்ணணுப்பா, கரெக்டாக ரிகலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இது ஒரு சாதனையை செய்யணும். நம்ம தெற்கே இருந்து மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம், நம்ம கொடி அழுத்தமாக பதியணும் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னார். நன்றி, மீண்டும் சந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.